மன்னராட்சின்றியே கொஞ்சமாச்சு மண்டையில மசாலா இருக்குதா? மன்னராட்சினா என்னன்னு தெரியுமா? ராஜாக்கு அப்புறமா ராஜாவோட பையன். அதை மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இவரு கத்துது இவரு தான் வாரிசுன்னு அவங்களே சொல்லிட்டு போயிடுவாங்க. நீ சொல்ற மன்னராட்சி உதயநிதி ஸ்டாலினை தான் சொல்ற. உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்குல நின்னு திருவல்லிக்கணியில 93,000 ஓட்டு வாங்கியிருக்காப்ல. அப்ப இவருக்கு வந்து பிரெயின் டியூமர் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டாரு, மெமரி லாஸ். அதாவது திருவல்லிக்கேணி அப்படிங்கிற ஒரு தொகுதியில மட்டும் ஜெயிச்சோடனே முதலமைச்சர் ஆயிட்டாரு, அப்படித்தானே? ஓ, அப்ப ஏதாச்சும் ஒரு தொகுதியில தெரிவிச்சா முதலமைச்சர் பதில உட்காந்துடலாம். நல்லா இருக்கியா உங்க பேச்சு? அதாவது காலங்காலமா இப்படிதான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க. காலங்காலமா வருதுன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போதே அவங்க அப்பா மூலியமாவா அவர் சிஎம் ஆனாரு? இல்ல ஜெயலலிதா அவங்களோட அப்பா அவங்களோட சொந்தக்காரங்க மூலியமா சிஎம் ஆனாரு? அவங்க மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க வந்து உட்கார வச்சதுதான் அந்த முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது. சோ இதான் நாங்க சொல்ல வரோம். இவங்க என்ன பைத்தியக்கார மாதிரி மன்னராட்சினா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, தற்கொலை பசங்க அப்படித்தானே பேசுவானுங்க.